ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்துல எட்டயபுரம் அப்படிங்கிற ஊருக்கு வந்திருக்கோம். இங்க வந்து வாரத்துல ஒரு நாள் வந்து சந்தை வந்து நடந்துட்டு இருக்கும். சந்தை பாத்தீங்கன்னா சனிக்கிழமை காலையில ஒரு 5 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு 10 மணிக்கு சந்தை வந்து முடியும். இந்த சந்தையில என்ன ஃபேமஸ்ன்னா கொடியாடுகள் வந்து அதிகமா வந்து சந்தைக்கு வரும். இன்னைக்கு போயிட்டு சந்தையோட நிலவரத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சேனலை புதுசாக பார்க்கணும், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். அப்பதான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்னைக்கு வந்துட்டு இருக்கும். உள்ள போயிட்டு சந்தையோட நிலவரத்தை வந்து இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு தாயாடு 2 கிடா 2 குட்டி சின்ன மாதிரி வாங்கிருக்கீங்க. என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்கன்னா 15 ரூபாய் இருக்கீங்க. ஒட்டை குட்டி ஒண்ணு, கிடா குட்டி ஒண்ணு. கன்னியாடு எத்தனை பல்லு? இது 4 பல்லு. ரேட் என்ன ரேட்டு? என்ன ரேட்டு சொன்னாங்கண்ணே? சரி. வந்து ஒண்ணு பொட்டுக்குட்டி, 2 வந்து கருப்பு குட்டி. எல்லாம் பால் குட்டி குட்டியா இல்ல பால் குட்டி குட்டி தான்? வீட்டு வளர்ப்புக்கான இது என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க? குட்டி ஒரு குட்டி 3 ரூபா. அப்போ பொட்டுக்குட்டி 9,000 இருக்கு. ரேட் என்ன ரேட்டு சொன்னாங்கண்ணே? 4 ரூபா சொன்னாங்க. 3 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க. ரேட்டு பரவாயில்ல ரேட்டு தானே? கூட தான். இது என்ன வீட்டு வளர்ப்புக்கா? வீட்டு வேற யாரும் வச்சிருக்கீங்க வீட்டுலண்ணா? சரி. எந்த ஊர்ல இருந்து வரைய? எட்டயபுரம் தானே. இது ஆடு என்ன எத்தனை பல்லு ஆடிய? பல்லு சேர்ந்துருச்சு. குட்டி 2 குட்டி இதோட சேர்ந்தது தானே? 2 கிடா குட்டி. என்ன ரேட்டு சொன்னாங்க? என்ன ரேட்டு சொன்னாங்க? என்ன ரேட்டு வாங்கினீங்க? 28 ரூபா. ரேட்டு கட்டிச்சா? ரேட்டு கட்ட ரேட்டு தானே? வீட்டு வளர்ப்புக்கு போகுதா? 2 கிடா குட்டி. என்ன எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா? நாலமுத்தூரா? 2 பேர் என்ன ரேட்டுக்கு முடிச்சீங்கண்ணா? 16,000. என்ன ரேட்டு சொன்னாங்க? 2 சேனை தான். என்ன ரேட்டு சொன்னாங்க? என்ன ரேட்டு முடிச்சீங்க? 20 ரூபா சொன்னாங்க. 16 ரூபாய்க்கு முடிச்சீங்களா? ரேட்டு பரவாயில்லையா? குட்டி வந்து வீட்டு வளர்ப்பு வாங்கிட்டு போறீங்களா? வீட்டு வளர்ப்புக்கு வாங்கிட்டு போறீங்களா? கோயிலுக்கு. கிடாய் என்ன கிடாய்? எத்தனை மாசம் கிடாய்? 4 மாசம் கிடாய். கொஞ்சம் வீட்டு வளர்த்து கோயிலுக்குண்ணா. ரேட் என்ன ரேட்டுண்ணா? 10 ரூபா சொல்லி 9 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க. ரேட்டு பரவாயில்லையா? பரவாயில்லண்ணா. கருங்குட்டி கால் மட்டும் வரலண்ணா. எந்த ஊர்ந்து வரீங்கண்ணா? கோயில்பேட்டிலையா? 3மே கிடா குட்டி தானா? கிடா குட்டி. வீட்டு வளர்ப்புக்கா இல்ல கோயிலுக்கானே? 3 சேர்ந்து எவ்வளோண்ணே? 24 ரூபா. என்ன ரேட்டு சொன்னாங்க? 27 ரூபா சொன்னாங்க. 24க்கு முடிச்சிருக்கீங்க. எந்த ஊர்ல இருந்து வரியா? 3மே வீட்டு வளர்ப்பு தானே. என்ன ரேட்டுக்கு முடியும்? 2 கிடா குட்டி. என்ன ரேட்டுக்கு முடிச்சிய? ரேட்டு கம்மி பண்ணலையோ? ஆடு எல்லாம் வீட்டு வளர்ப்பு தானா? வீட்டு வளர்ப்பு கொண்டு போறியா? ஆடுக்கு எத்தனை பல்லுண்ணே? 2 பல்லு. வீட்டு வளர்ப்புக்கு வாங்கிட்டு போறீங்க. வெரைட்டி இருக்கும். எந்த ஊர்ல வந்திருக்கீங்க? ராமேஸ்வரத்துல வந்து இங்க எட்டயபுரத்து சந்தைக்கு வந்திருக்கீங்க. ஆமா. வீட்டு இது என்ன வீட்டு வளர்ப்பு தானா? ஆமா, வீட்டு வளர்ப்பு தான். இது வந்து பொட்டக்குட்டி. வீட்டு வளர்ப்பு வாங்கிட்டு போறீங்க. வீட்டு வளர்ப்பு ஒண்ணு வாங்கிட்டு போறீங்களா? ஒண்ணு வாங்கிட்டு போறீங்களா? இல்ல 2 வாங்கிட்டு போறோம். 2 வாங்கிட்டு கொண்டு போயிட்டாப்ல. 2 வாங்கிட்டு போறோம். சரி. வீட்டு வளர்ப்பு வாங்கிட்டு போறீங்க. இது வந்து 5 ரூபா சொன்னாப்ல. 2,800 வாங்கிருக்கோம். 5 ரூபா சொல்லி 2,800 வாங்கி. 2 இருக்கு. நல்ல ரேட்டு தானா? நல்ல ரேட்டு தானே. வீட்டு வளர்ப்புக்கு நல்ல ஒரு ஆடு தானே. இது எது கொடியாடு சேர்ந்து தானே? கொடியாடு குட்டி தான். ஆமா. குரால் தானே இது? ஆமாண்ணே. குரால் தான். புளியம்பூர். ஆமா. இது புளியம்பூர். இப்பதான் நல்லா இருக்கும். ஆமா, கரும்பர். இது கன்னி. என்ன ரேட்னா? இது 19,000. ஜோடி. எங்க வீட்டு ஜோடி 23 சொன்னாங்க. 23. வீட்டு வளர்ப்பு தானே? கோயிலுக்கு வாங்கி போறீங்க. ரேட் நல்ல ரேட்டு தானே? என்ன எந்த ஊர்ந்து வரீங்கண்ணா? நாங்க திருச்சி பக்கத்துல கரிசல் வந்து வரீங்க. ஆடு வந்து வீட்டு வளர்ப்பு வாங்கிருக்கீங்களா? இது வந்து என்ன ரேட்டுக்கு முடிச்சாங்களா? நாங்க 13,500 வாங்கிட்டு போறோம். குட்டியோட சேர்த்தா 13,500. நல்ல ரேட்டு தான். குட்டி நல்லா செவ்வளவு வளர்த்துருக்கேன். கிளம்புறோம். பால் நல்ல பால். சரி. என்ன ரேட்டு சொன்னாங்க? என்ன ரேட்டுக்கு வாங்குறீங்க? 10,500 ஒரு ஆடு. வீட்டு வளர்ப்பு தான் வாங்கிட்டு போறீங்களா? வீட்டு வளர்ப்பு. எந்த ஊர்ல இருந்து வரியா? 7,000. என்ன ரேட்டுன்னு சொல்லி என்ன ரேட்டுன்னு வாங்குறீங்க?
11 ரூபா சொல்லி 9 ரூபாய்க்கு கருங்குட்டியா? நம்ம கருங்குட்டி ரெண்டுமே கருங்குட்டி தான். ரெண்டு கருங்குட்டி தானே. கோயிலுக்கு தானே இது? ஆமா கோயிலுக்கு. இப்போ எத்தனை மாசம் இருக்குது? எத்தனை மாசம் இருக்கும்? இது ஒரு 3 மாசம் இருக்கும். 3 மாசம் இருக்கும். ஆமா. பால்குடி மறந்துருக்கும். ஆமா இன்னும் அடுத்து தீவனம் போட சாப்பிடும். ஆமா சாப்பிட்டு. அடுத்து வளர்த்து கோயிலுக்கு வளர்த்து கோயிலுக்கு. ரேட்டு பண்ண பரவாயில்லையா? ரேட்டுக்கு வரல. பரவாயில்ல. கருங்குட்டி 3 ரூபாய்க்கு கேட்கணும் பரவாயில்ல. 4,500. 4,500. 4,500. இது அதே ரேட்டு தானே? அது ரெண்டு ஜோடி தான். ஜோடி போகிறோம். எந்த ஊருந்து வரீங்கண்ணா? வடவட்டி. ஆடு வந்து குட்டி வந்து வீட்டு வளர்ப்பு வாங்கிருக்கீங்களா? வீட்டு வளர்ப்புக்கு. என்ன ரெண்டு என்ன ரேட்டுண்ணே? இது 2 9,000. 2 9,000. கிடாயா பொம்மரி. வீட்டு வளர்ப்புக்கு பொம்மரி வளர்ப்புக்கு. வீட்டு யாருன்னா? மெலிஞ்சிருக்கு, அழகா கேட்டு. மெலிஞ்சிருக்கு போய் தேத்திக்கலாம். ஏன்னா மெலிகுட்டியை தான் வாங்கணும். மெலிகுட்டி வாங்கினா தான் வளரக்கு நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அப்படின்னா தான் பால்குடி எல்லாம் மறந்து பால் வெளியில மறந்துட்டு நல்லா இருக்கும். வீட்டுல ஆடு வச்சிருக்கீங்க? வீட்டுல ஆடு இருக்கு. ஆடு இருக்கு. சரி, இது கண்ணில சேர்ந்தது? கன்னிதான். கண்ணிதான். கன்னி ஆடு தான். இன்னைக்கு வந்து வரத்து கூட எல்லாம் கண்ணி தான் அதிகமா வந்து. கன்னி தான் அதிகம் வந்துருக்கு. கன்னி தான் அதிகம் வந்துருக்கு. அதுதான் பார்த்துட்டு இருந்தோம். கண்ணியா தான் அதிகம். பொம்மரியோட கிடாமரியை தான் இன்னைக்கு அதிகம். அதிகம்னா எந்த ஊருந்து வரீங்கண்ணா? கோல்பட்டி. கோல்பேட்டில இருந்து வரீங்க. ரெண்டுமே கிடாமரி. கிடாமரி. மாதிரி தான். கோயிலுக்கா வீட்டு வளர்ப்புக்கானே? வீட்டு வளர்ப்புக்கு தான். வீட்டு வளர்ப்புக்கு. வீட்டு வளர்த்து ஆடு வச்சிருக்கல வீட்டுல? ஆமா ஆடு கிடக்கு. ஆடு கிடக்கு. என்ன ரேட் சொல்லி என்ன ரேட் வாங்குங்க? 13 ரூபா சொன்னாங்க. 11 ரூபாய்க்கு முடிஞ்சது. ஜோடியா? ஜோடி. ஜோடி. இது 3 மாதம் குட்டி போனா அவ்வளவுதான் இருக்கும். 3 மாசம் குட்டி மறந்துருக்கு. நடந்திருக்கு. இறக்கடிக்கோண்ணே. கழிக்கணும். சரி. இது என்ன குட்டி என்னது? எல்லாமே கடா குட்டியா? கடா மாதிரியா? வீட்டு வளர்ப்புக்காங்கண்ணே? வீட்டு வளர்ப்புக்கா இல்ல கோயிலுக்கா? வீட்டு வளர்ப்புக்கு. 4மே கிடாய் தானா? ஒவ்வொரு என்ன ரேட்டுங்க? என்ன ரேட் சொன்னாங்க? என்ன ரேட் வாங்குங்க? 60 ரூபா. மொத்தம் 4 சேர்ந்து 60 ரூபா. நீங்க என்ன ரேட்டு முடிச்சீங்க? 60 ரூபா வாங்கிருக்கு. 60 வாங்கி. அவங்க சொன்னது 75. 10 ரூபா கம்மி 60 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. ரேட்டு கட்டுமாண்ணே? வாங்கியாச்சுண்ணே. சரி ரைட். வீட்டு வளர்ப்பு தான். ஆமா. ஐயா எங்க இருந்து வரீங்க? நான் பீக்கிலிட்டு வரேன். பீக்கிலிட்டு. சரி. ஆமா. ரெண்டுமே வீட்டு வளர்ப்பு தான் அடி போறீங்களா? வீட்டு வளர்ப்பு கிடையாது. ரெண்டுமே கிடாய் தானா? கொடியாடு இன்னொன்னு கருங்கடாயா? ஒன்று கருங்கடாய். 2 கிடாய் தான். 2 கிடாய் தான். அது ஒரு கருங்கடாய். கருங்கடாய் இல்ல. அவங்க என்ன ரேட் சொன்னாங்க? என்ன ரேட் வாங்குனீங்க? 34 ரூபா சொன்னாங்க. 28 ரூபாய்க்கு வாங்கிருக்கு. 34 ரூபா சொன்னாங்க. 28 ரூபாய்க்கு வாங்கிருக்கு. ரேட் பரவாயில்ல ரேட்டு தானேயா? சரி பரவாயில்ல. வீட்டு வளர்ப்பு தானே இது? வீட்டு வளர்ப்பு தான். வீட்டு வளர்ப்பு கிடாய். ரேட் கிடைக்காதுல்ல என்ன? கருங்கடாய் சுத்த கருங்கடாய் கிடையாது. சுத்த கருங்கடாய் கிடையாதா? வெள்ளை விழுந்துருக்குண்ணே. ரேட் பரவாயில்லையா? ரேட் பரவாயில்ல. ரேட் தான். பரவாயில்ல ரேட்டு. சரி சரி. 14 ரூபா சொன்னாங்க. இது என்ன வர்க்கம்ண்ணே? இது கட்டை நாட்டாடு தான். நாட்டாடு. கட்டையாடு. ஒரு தாயாடு ஒரு குட்டி வாங்கிருக்கீங்க. ஆமா. என்ன ரேட் சொன்னாங்களே? 14 ரூபா சொன்னாங்க. 12 ரூபான்னு வாங்கிருக்கு. குட்டி எத்தனை மாதம் குட்டி இருக்கும்? இது ஒரு 2 மாத குட்டி. 2 மாசம் இருக்குமா? 2 மாசம். இது சரியா ஆடு தெரியல. வளர்க்கறது தான் கொண்டு ரேட் பரவாயில்லையா? ரேட்டு பரவாயில்ல. ரேட் பரவாயில்ல. இது நல்லா நாட்டாடு. நாட்டாடு தான். என்ன ரேட் சொன்னீங்க? என்ன ரேட் கொடுத்தீங்க? அவங்க 30 ரூபா சொன்னாங்க. நான் 28 ரூபாய் கேட்டேன். 28 ரூபாய் வாங்கிருக்கீங்க. நல்ல ரேட் தான். ரேட் வாங்கலாம். வியாபாரம் எப்படி இருக்கு? வியாபாரம் இன்னைக்கு சூடாக தான் இருக்கு. ஆமா ரேட்டில் அதிகமாக தான் இருக்கு. சரி சரி. ஆடு எப்படி வளர்ப்பு தானே? அது வளர்ப்பு தான் கொண்டு போகிறேன். வளர்ப்புக்கு. மித்த வீட்டில் ஆடு வச்சிருக்கீங்களோ? வீட்டில் இருக்க ஒரு ஆடு கடை. இப்போ கிடக்கு. கிடாய்க்கு மாப்பிள்ளை மாப்பிள்ளை சரிண்ணே சரிண்ணே. 3000. என்ன ரேட் சொன்னாங்கண்ணே? 4,000 சொன்னாங்க. 1000 கம்மி பண்ணி 3500 முடிச்சிருக்கீங்க. வீட்டு வளர்ப்புக்கா குட்டி? வளர்ப்பு எத்தனை மாசம் குட்டிண்ணே? எத்தனை மாசம் இருக்கும்? 3 மாசம் குட்டி. இறக்கடிச்சோண்ணே. வீட்டு வளர்ப்பு வாங்கிட்டு போறீங்க. எங்க இருந்து வரீங்க? இது பூசனூர்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு வாங்கிட்டு வரீங்க. ஆடு வந்து வீட்டு வளர்ப்பு வாங்கிருக்கீங்களா? இல்லையா? வீட்டு வளர்ப்பு வாங்கிருக்கீங்களா? வீட்டுல ஃபங்க்ஷனுக்கு கடை கட்டி தான். என்ன சொல்லி என்ன ரேட் வாங்குனீங்க? 17,500. 17,500. அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க 19 ரூபா சொன்னாங்க. 19 சொல்லி 17,500. ரேட் பரவாயில்லையா? எங்க கோயிலுக்கு இல்ல கல்யாணத்துக்கு ஃபங்க்ஷனுக்கு. ஆமா கல்யாணம். ரேட் பரவாயில்லையா? ரேட் பரவாயில்ல. பரவாயில்லண்ணே. ஆமா. 2 குட்டி 13,000. ஆமா 6,500 ரூபா. 6,500 ரூபா. நாங்க அருப்புக்கோட்டை. அருப்புக்கோட்டையில இருந்து இங்க வாங்குவாங்க. ஆமா. என்ன ரேட் வாங்குனீங்க? அதான் 13,000. 13,000 ஜோடி. ஆமா ஒரு குட்டி 6,500 ரூபா. 6,500 ரூபாய். இது எத்தனை கோயில்? இது இன்னும் ஒரு கோயிலுக்குள்ள இல்ல வீட்டுக்கு வளர்க்கறதே. ஒரு 6 மாசம் வளர்த்தோம்னா ஒரு 12 ரூபாய்க்கு விற்கும் குட்டி ஒண்ணும். 12 ரூபாய்க்கு. தீவனம்லாம் எப்படி கொடுப்பீங்க? ஈவனம் சும்மா அங்கே மேய்கிறது வீட்டுக்கிட்ட மேய்கிறது 2 எல்லாம் அரிசி மேட்ச்ல தான் போகுது. மேட்ச்ல தான் போறது என்ன? ரேஸ் அரிசி இதுல போடுறதே. சரி சரி சரி. அண்ணே ஐயா எங்க ஊர்ல வரீங்க? கட்டமட்டி. கட்டமட்டி. கிடாய் வீட்டு ஆடா கிடாயா? கிடாய். வீட்டு வளர்ப்புக்கா கோயிலுக்கு. என்ன ரேட்டு வாங்கினீங்க? என்ன ரேட்டு சொன்னாங்க? அவங்க சொன்னதே 17 ரூபா சொன்னாங்க. நீங்க முடிச்சது? நாங்க 16 ரூபா. 16 முடிச்சீங்க. ரேட் பரவாயில்லையா?
கிராக்கி தான். கிராக்கி தான். பிள்ளையார் ரத்தம். பிள்ளையார் ரத்தம். வீட்டு வளர்ப்பு வாங்கிருக்கீங்களா ஆடு? ஆடு வந்து வீட்டு வளர்ப்பு வாங்கிருக்கீங்களா? வீட்டு வளம். எத்தனை பல் ஆடியா அது? பல்லு சேர்ந்துருச்சா? பல்லு சேர்ந்துருச்சு. குட்டி வந்து 3 குட்டியா? 3 குட்டி. இன்னும் எல்லாம் 2 குட்டி ஆடு இந்த மாதிரி வாங்குவாங்க. 3 குட்டி ஆடு வாங்கிருக்கீங்க. வாங்கிக்கலாம். இந்த 3 குட்டி ஆடு வச்சா பால் பால் இருக்கு. மாடு சரி சரி மாடு வச்சுருக்கோம். ரேட் என்ன ரேட் பரவாயில்லையா? பரவாயில்ல. என்ன ரேட்டியா? இது 23 ரூபா. 23 ரூபா. ஒரு தாயாடு 3 குட்டி 23 ரூபாய் முடிச்சிருக்கேன். ரேட் பரவாயில்ல வீட்டு வளர்ப்புக்கு. ஆமா. மாடுங்க வைப்போம். எந்த ஊர்ல வரீங்கண்ணா? நாங்க சாத்திர பக்கத்துல இருந்து வரோம். சாத்தூர் பக்கத்துல வரீங்க. இது வந்து ஒரு தாயாடு 2 குட்டி வாங்கிருக்கீங்க. குட்டியோட வாங்கி இது வந்து வீட்டு வளர்ப்பு தானா? வீட்டு வளர்த்து ஆடு வந்து ஒன்று பொட்டை குட்டி ஒன்று கடா குட்டி. ஒண்ணு போட்ட குட்டி கிடா குட்டி. எத்தனை மாசம் குட்டினா அது? இது 3 மாசம் குட்டி. 3 மாசம் குட்டி இருக்குமா? ஆமா. ஆடு வந்து பல்லு சேர்ந்துச்சா தாயாருக்கு? பல்லு இந்த 4 பல்லு. 4 பல்லு. 4 பல்லு. அது 4 பல்லு குறவு தான். அது கரும்போரு. கரும்போரு. இது ரேட் என்ன ரேட்னா இது? இது 16 ரூபாண்ணே. 2 குட்டியோட 6 சேர்த்து 16. ஆமா, இது பொடி குட்டி தானே. பெரிய குட்டி 23 ரூபா. அது 23 ரூபா. அது குட்டி மட்டுமே 23 குட்டி ஆடு சேர்த்தது. ஆடு சேர்த்து. இது குட்டியோட வளர்ப்பு இருக்குண்ணே. குட்டி வளர்ப்பு பெரிய குட்டி இல்லையா? இது சின்ன குட்டி தானே. அமைதியான குட்டி. ஏய் எந்த ஊர்ல வரீங்க? லாட்ஜ்ல இருந்து வரீங்க. குட்டி வந்து விலைக்கு வாங்கிருக்கீங்களா வீட்டு வளர்ப்புக்கு? எத்தனை மாசம் குட்டினா அது? எத்தனை மாசம் குட்டி? ஒரு மாசம் குட்டி. ஒரு மாசம் குட்டி வீட்டு வளர்ப்பு வாங்கிருக்கீங்க. வீட்டுல மாடு இருக்கு. பால் எப்படின்னா? ஆடு இருக்கு. ஆடு இருக்கு. ஆடு இருக்கால குட்டி வாங்கிட்டு போறீங்க. குட்டி ரேட் என்ன ரேட்னா? 1500. 1500 ரூபாய். என்ன ரேட் சொன்னாங்க? 2 ரூபா சொன்னாங்க. 2 ரூபா சொன்னாங்க. 1000 ரூபாய் கம்மி பண்ணி 1000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. ஐயா இல்ல பல்லு தேஞ்சிருச்சு. கோயிலுக்கு போகுதுண்ணே. 20-30 சொல்லி 27 முடிச்சிருக்கீங்க. இதுலயே சந்தையில வந்து சரியான வளர்ப்பு. ஐயா எந்த ஊர்ல வரீங்க? ஆமத்தூர் வந்து வரீங்க. கிடாய் வந்து புளியம்போர் தானே? புளியம்போர். கிடாய் தானே இது? ஆமா கிடாய். கிடாய் தான். எத்தனை பல்லியா? 6 பல்லு. 6 பல்லு. கோயிலுக்கு வேண்டி போறீங்க வீட்டு வளர்ப்புக்கா? கோயிலுக்கு தான் வாங்கி போறோம். கோயில் வேண்டி போறீங்க. 6 பல்லு கிடாய் ரேட் என்ன சொன்னாங்க? 31 ரூபா சொன்னாங்க. 31 ரூபா சொன்னாங்க. முடிஞ்சது 27 தான் வாங்கியிருக்கேன். 27 வாங்கிருக்கீங்க. ரேட் பரவாயில்லையா? பரவாயில்ல. நல்ல வளர்ப்பு தன்மையா? வளர்ப்பு நல்ல வளர்ப்பு. கிடாய் வந்து வாட்டத்தரமா கிடாய். கிடாய்.